அனைவருக்கும் வணக்கம். 2026 புத்தாண்டு பலன்களை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். 12 ராசிகளுக்கும் பார்க்க போகிறோம். முதல்ல மேச ராசிக்கான பலன் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனல் இன்னும் பார்க்காதவங்க பாப்பா பக்தி பாடல்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதனோட வரிசையில் இப்போ நம்ம ரிஷப ராசி நேயர்களுக்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா லாப சனியால் யோகம் சேரும் வருஷமாக இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருந்த இந்த புத்தாண்டு நெருங்கிட்டே வருது. இந்த ஆண்டு நடைபெற உள்ள முப்பெரும் கிரகங்களின் பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளி வழங்க போகுது. ஆண்டின் தொடக்கத்திலேயே சந்திரன் உச்சம் பெற்று உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறாரு. தனஸ்தானத்தில் லாபாதிபதியாக குரு சஞ்சரிப்பதனால தன வரவு பெருகும். உங்களுக்கு செல்வம் அளவுக்கு அதிகமாக பெருகும். ராகு கேது பயிற்சிக்கு பிறகு புதிய திருப்பங்களும் ஏற்படும். நம்ம புத்தாண்டோடைய கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குவதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சியில் அனுகூலம் உண்டு. பொன் பொருள் வரும் புனித பயணம் மேற்கொள்வீர்கள். அதாவது ஆன்மீக பயணம் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பணி ஓய்விற்கு பிறகும் ஒரு சிலருக்கு பணிபுரியும் வாய்ப்பும் கிடைக்கும். சரிங்களா? ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடி உடல் உபாதைகள் நீங்கும். உயர் பதவிக்கான அறிகுறி தென்படும். தொழில் ஸ்தானத்தில் வருட தொடக்கத்தில் சனியும் ராகுவும் இருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமான சனி லாபஸ்தானத்திற்கு வரும் பொழுது சேமிக்க இயலவில்லையே அப்படின்ற கவலை உங்களுக்கு இல்லாமல் போயிடும். சேமிப்பு நிறையவே இருக்கும். அதே நேரம் தாயோட உடல் நலனில் கவனம் தேவை. சமயஸ்தானத்தில் கேது வரும் பொழுது, அதாவது சகாயஸ்தானத்தில் கேது வரும் பொழுது ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். அரைகுறையாக நின்ன காரியங்கள் முழுமையாக முடியும். நிறைய விஷயங்களை நீங்கள் செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனால் தடைபட்டு நின்று போயிடும். அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு முழுமையாக முடியும். குருவோட பார்வை எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, ஆண்டோட தொடக்கத்தில் மிதுனத்தில் சஞ்சரிக்கிறாரு குரு பகவான். அதாவது வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு அவர் பகை கிரகம் என்பதால் இக்காலம் இனிய காலமாகவே அமையும். குருவின் பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிவதால் எதிரிகள் விலகுவார்கள். ஆரோக்கிய தொல்லை அகலும். சென்ற ஆண்டில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலன் தரும். தொழிலில் அமோகமான வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார். 6/3/2026 அன்று 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு போகிறாரு. அங்கிருந்து கொண்டே உங்கள் ராசியை 5, 8 ஆகிய இடங்களை பார்க்க போகிறாரு. எனவே பூர்வ புண்ணியஸ்தானம் புனிதம் அடைகிறது. அதே நேரம் ஆரோக்கிய தொல்லைகள் வருவதை தவிர்க்க இயலாது. அப்பப்போ உடல்நிலை சரியில்லாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. செயல்பாடுகளில் தாமதங்கள் ஏற்பட்டாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். சனியின் பார்வை 5ஆம் இடத்துல பதிவதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து யோகங்களும் சேரும். பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றிக்கு உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளை நடத்தும் வாய்ப்பு ஏற்படும். பாக பிரிவினை இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சுமூகமாக முடிஞ்சிடும். சனியோட பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் சேரும். இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றிட்டு போகிறது அப்படி இருக்குது உங்கள் எண்ணத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நல்லபடியாக அமையும். அதுக்கப்புறம் வெளிநாட்டில் இருந்து ஏதாவது உங்களுக்கு அழைப்பு வரலாம், வேலைக்கு அழைப்பு வரலாம், இல்லை அங்கே போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். உறவினர்களிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். புத்தாண்டில் 2026 5/2026 அன்று 26ஆம் தேதி மே மாதம் அன்னைக்கு குரு கடகராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார். அவரோட பார்வை 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் பதிகிறது. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அவர் பார்க்கும் இடமெல்லாம் புனிதமடைந்து நல்ல பலன்களை அள்ளி வழங்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. சப்தமஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். பொருளாதாரம் திருப்தி தரும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் முயற்சி கூட கைகூடும்.
குருவோட பார்வை 9ஆம் இடத்துல பதிவதால் பாக்கியஸ்தானம் பலம் பெறும். எனவே தொட்டது துலங்கும். தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவர். புனித பயணம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் பெருமைப்படும்படி இருக்கும். இதுவரை பாகப்பிரிவினைக்கு ஒத்து வராத உடன்பிறப்புகள் இப்பொழுது மனம் மாறுவர். சுப செய்திகள் அதிகம் வரும் நேரம் இது. குருவின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிவதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். செய்யும் தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சி வெற்றி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் ஆதாயம் தரும். வெளிநாட்டில் பணிபுரிய வாய்ப்பு தேடி வரும். மூத்த சகோதரர் வழியில் முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் பலன் தரும். பார்க்கும் குருவை பலப்படுத்த வியாழக்கிழமை தோறும் விரதமிருந்து குரு கவசம் பாடி வழிபடுங்கள். இதுதான் வந்து ஒரு பரிகாரம். அதாவது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குருவை வியாழக்கிழமை தோறும் குரு கவசம் பாடி நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். 20/10/2026 அன்னைக்கு குரு பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த அதிசார பயிற்சியின் விளைவாக குருவின் பார்வை 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடங்களில் பதிகிறது. ஆரோக்கியம் சீராவதில் புதிய மருத்துவம் கை கொடுக்கும். சுப செலவு செய்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து விடுபடலாம். பழைய பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பிரபலங்களின் உதவியை பெறுவீர்கள். பெற்றோரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல் வரலாம். அர்த்தாஷ்டம குருவாக இருப்பதால் ஒரு சில சமயங்களில் மன வருத்தம் ஏற்படும். 2026ஆம் ஆண்டில் சர்ப்ப கிரகங்களான ராகு கேது பயிற்சி நடைபெற உள்ளது. இதுவே உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு 13/11/2026 அன்னைக்கு 9ஆம் இடத்துக்கு செல்கிறார். அதே நேரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது கேது 3ஆம் இடத்துக்கு வரார். 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் ஒப்பற்ற வாழ்க்கை அமையும். தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். அனைவரும் பாராட்டும் விதத்தில் ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லும் சூழல் ஏற்படும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் முன்னேற்ற பாதையில் இருந்த சறுக்கல்கள் அகலும். பாகப்பிரிவினை முடிவுக்கு வரும். தன் பங்கை விற்று புதிய இடம் வாங்க முற்படுவீர்கள். வருமானம் வருவதில் தடை இருக்காது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நீண்ட நாள் வழக்கு சாதகமாக அமையும். ஆண்டு முழுவதும் நற்பலன் கிடைக்க பிரதோஷ நாளில் விரதமிருந்து நலம் தரும் நந்தீஸ்வரரை வழிபடுவது நல்லது. சரிங்களா? இந்த வருஷம் முழுசும் உங்களுக்கு எந்த கடவுள் பிரசித்தமான கடவுள் அப்படின்னு சொன்னோம்னா நந்தீஸ்வரர் தான். அவரை நீங்கள் வழிபட்டிங்கன்னா இந்த புத்தாண்டோடைய பலனை முழுமையாக நீங்கள் அடையலாம். இந்த புத்தாண்டில் உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும். சனி பயிற்சிக்கு பிறகு பொருளாதார நிலை உச்சம் பெறும். தாய் வழி ஆதரவு உண்டு. சிம்மகுருவின் சஞ்சார காலத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கலாம். இடமும் மாறி உங்களுக்கு ப்ரமோஷன் அந்த மாதிரியும் கிடைக்கலாம். ரிஷபராசி நேயர்களே, பொதுவாகவே இந்த வருஷம் லாப சனியால் யோகம் சேரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.